சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இடிச்சதுக்கு சாரி गाइस. நான் கூப்பிடுறேன் சார். என்ன கிளம்பலாமா? போகலாம் சார். நின்றுட்டே கனவு காண்டுகிட்டு இருக்க. கிளம்பலாம் சார். வா. உங்களை கணம் தான் பார்த்துட்டு இருந்தேன். போகலாம் சார். ஒரு முக்கியமான கால் வந்து. சரிங்க சார். சரிங்க போலாமா சார்? அந்த மேடம் இப்போ தான் இந்த பக்கம் போனாங்க. ஏன் சார் போயிருக்காங்க? இந்த மாதிரி பொண்ணுங்களை இப்போ தான் பார்க்குறேன் சார். நீங்கள் 10 லட்சம் செக்க அசால்ட்டாக தூக்கி குத்துன்னு எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா யாருக்கோ ஆப் வைக்க தான் இந்த 10 லட்சம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ பார்த்தது ட்ரெய்லர் தான்டா. இதுக்கப்புறம் நான் ஓட்ட போகிற படம் இருக்கே, சில்வர் ஜூப்ளி படமாக இருக்க போகுது சார். 1 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிற ஆள் நீங்க. 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா உங்க பிளான் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு எனக்கு தெரியாதா சார்? போலாங்களா சார்? ஆட நம்ம அக்காவும் மாமாவும் பாத்தியாடா குணா, இதான் கலிகாலங்கிறது. கையேந்தி பவன்லயே கடன் சொல்லி சாப்பிடுற ஆளுங்கெல்லாம் நமக்கு ஈக்குவலா, அதுவும் ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்காங்க. சார் இப்போ அவங்க கார்மெண்ட்ஸ் ஓன் ஆயிட்டாங்களா சார்? ஆமால. அள்ள கை அள்ளி சாப்பிட கை இருக்காது, பார்த்து பேசு. சார் உங்க மேடம் இப்படி மிரட்டுறாங்க, நீங்க இப்படி சிரிக்கிறீங்களா சார்? நான் ஏன் சிரிக்கிறேன்னு தெரிஞ்சா நீயும் சேர்ந்து சிரிப்ப. கையேந்தி பவன்ல கடன் சொல்லி சாப்பிடுற ஆளுங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா என்ன பண்றது, அது என்னோட அக்காவும் மாமாவும் நான் சொன்னேனா? ஆனா பாரு, அது நாம தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கோபம் வருது. வர வர எந்த பக்கம் போனாலும் கொலைச்சுக்கிட்டே இருக்கு. நீயே டென்ஷன் ஆகுற? நீ அஸ்வின் தானே, அல்சேஷன் இல்லையே. சரி சரி போக்க, நீ பாவம். இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் சாப்பிட வர. கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு நீ வாழ்றியோ இல்லையோ, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி என் மாமனுக்கு வாழ்வு தான். என்ன மாமா? வாங்க, நமக்கு வேலை இருக்கு. ஊர் உலகத்துல இருக்கிற சில பேர் மாதிரி அப்பா சம்பாதிச்ச சொத்துல நம்ம உடம்ப வளர்க்கல. நம்ம உழைச்சு எப்படி உழைச்சு சம்பாதிக்கிறோம். வெட்டியா இருக்கிறவங்க கிட்ட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல. நம்மளோட ஒவ்வொரு செகண்டுக்குமே மதிப்பு இருக்குங்க. டேய், என்னடா திடீர்னு வியாபாரி படையாச்சு சூர்யா வாசனை எல்லாம் வருது? ஓ, அந்த 1 நிமிஷம் 1 கோடிக்கு சமம். அவரு டயலாக்க அக்கா கடன் வாங்கி பேசிட்டு இருக்காங்க. பேசட்டும் பேசட்டும், வார்த்தையில கோடி கோடியா சம்பாதிச்சாதான் உண்டு. கார்மெண்ட்ஸ்ல சம்பாதிக்க முடியாதுல்ல. 1000 சொல்லு மகா,
அப்பா காசுல உட்காந்து ஓசி சோறு சாப்பிடுறேன்னு சொல்லி காட்டினதுக்கு அப்புறம் கூட ரோஷம் வரலையே. இப்படி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் யாருக்கு வரும் சொல்லு? நம்ம ஜெயிச்சு ஏஆர் கார்மெண்ட்ஸை வாங்கும் போதுதான் இவங்களுக்கு எல்லாம் புரியும். இல்லனா கார்மெண்ட்ஸை வாங்கிட்டு ஒரு வேலையை போட்டு கொடுத்து புரிய வைப்போம். நம்ம போலாங்க. சார் வர வர உங்களுக்கு ஏத்த கொஞ்சம் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு சார். எல்லா ஏத்தத்தையும் சீக்கிரம் இறக்க தானடா போறோம். அது வரைக்கும் அனுபவிச்சுட்டு போட்டுமேடா. இப்ப சிரிச்ச எல்லா சிரிப்புக்கும் சேர்த்து அழப்போறா. எங்க அடிச்சா எப்படி விழுவான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அதுக்கப்புறம் நாம எதுக்குடா கவலைப்படணும்? ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்காம ஜாலியா அவளை காலி பண்ணுவோம். ஓகே சார். என்ன ஆனாலும் இந்த அஸ்வினோட திமிர அடங்குற வழியையும் காணும், திருந்துற வழியும் காணும். எனக்கு இப்ப அஸ்வின் எல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. அத்தையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் என் மேல இருக்கிற கோவத்தை உங்க மேலயும் காட்டுறாங்களா? அவங்க உங்களை பேசினா எனக்கு கோவம் வருதுங்க. எப்போதான் இதெல்லாம் சரியாகுமோ தெரியல. எனக்கு அண்ணி தான் கால் பண்றாங்க. ஹலோ, என்ன அண்ணி சொல்லுங்க. ஹலோ மகா. மகா ஹலோ அண்ணி, வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. ஹலோ அண்ணி, ஏன் பதட்டமா இருக்கீங்க? மகா, நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு அண்ணி? அத்தை நல்லா இருக்காங்கல்ல? மகா, செல்வம் உன் கூட தானே இருக்கான்? ஆமா, என் கூட தான் இருக்காரு. சரி, நீ உடனே அவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாயேன். நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். அண்ணி அண்ணி, என்னாச்சு எதுன்னு சொல்லாம. ஹலோ ஹலோ. ஏய் மகா, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு பேசிட்டு இருந்த. யாருக்கு என்ன? என்னாச்சு எதுன்னு சொன்னா தானங்க தெரியும். அவங்க எதுவுமே சொல்லாம நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். லொகேஷன் அனுப்புறேன். உங்களை கூப்பிட்டுக்கிட்டு வர சொல்றாங்க. சரி, லொகேஷன் அனுப்பிச்சிட்டாங்களா பாரு. ஷேர் பண்ணிட்டாங்க. நீங்க வாங்க போலாம். சரி.